ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகத்தை இயக்குவது யாருன்னு நீங்கள் என்றைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இவங்க ஒரு கையெழுத்து போட்டால் ஒரு நாட்டோட தலையெழுத்தே மாறும். இவங்க ஒரு வார்த்தை சொன்னால் உலக பொருளாதாரமே ஆதரும். அப்படிப்பட்ட அபாரமான அதிகாரமும் இராணுவ பலமும் கொண்ட 5 தலைவர்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் ஒருத்தர்கிட்ட உலகத்தையே 10 முறை அழிக்கக்கூடிய அணு ஆயுதங்கள் இருக்குது. அவர் யாருன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் 5வது இடத்துல இருக்கிறது வடகொரியாவின் சர்வாதிகாரியான கிம் ஜாங் உன். இவரை பற்றி சொல்லணும்னா உலகமே இவரை பார்த்து பயப்படுதுன்னு சொல்கிறத விட இவர் என்ன செய்வார்னு தெரியாமல் குழப்பத்தில் இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அமெரிக்காவுக்கே சவால் விடுற ஏவுகணை சோதனைகள், விசித்திரமான சட்டங்கள்னு இவரோட அதிகாரமே தனி ரகம். இவரோட நாட்டில் இவரை தவிர யாருமே கார் வச்சுருக்கவோ இல்லை மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணவோ பல கட்டுப்பாடுகள் இருக்குது. இவரோட ஒரு சின்ன கோபம் கூட ஒரு அணு ஆயுத போருக்கு வழிவகுக்கும். அடுத்ததாக நாம் 4வது இடத்துல பார்க்க போகிறது சீன அதிபர் ஷி ஜின்பிங். இன்றைக்கி நாம் கையில் வச்சுருக்க மொபைல் ஃபோன்லேருந்து வீட்டில் இருக்கிற டிவி வரைக்கும் மேட் இன் சைனா தான். உலகத்தோட தொழிற்சாலையாக இருக்கிற சீனாவை தன்னோட இரும்பு பிடிக்குள்ளே வச்சுருக்காரு இவர். ஆசியாவோட சூப்பர் பவர்னு சொல்லப்படுற சீனா மற்ற நாடுகளுக்கு கடன் கொடுத்து அந்த நாடுகளே தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றது தான் இவரோட கில்லாடி. நவீன காலத்தில் ஒரு பேரரசர் மாதிரி இவர் சீனாவில் வாழ்ந்துட்டு வர்றாரு. 3வது இடத்துல இருக்கிறது நம்ம இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி. 140 கோடி மக்கள் கொண்ட ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாட்டை வழி நடத்துறது சாதாரண விஷயம் இல்லை. இன்னைக்கு உலக அளவில் என்ன பிரச்சனை நடந்தாலும் இந்தியாவோட நிலைப்பாடு என்னன்னு எல்லா நாடுகளும் ஆவலோட பார்த்துட்ருக்காங்க. G20 மாநாடாக இருக்கட்டும், இல்லை உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்துகிற முயற்சியாக இருக்கட்டும், மோடியோட செல்வாக்கு உலக அரங்கில் உயர்ந்துகிட்டே போகுது. அதனால தான் இப்போ இருக்கிற உலக தலைவர்களில் மோஸ்ட் பாப்புலர் லீடர் வரிசையில் இவர் முதலிடத்தில் இருக்கார். 2வது இடத்துல இருக்கிறவங்க பார்த்தா ஒரு நிமிஷம் நடுக்கம் வரும். அவர் தான் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின். முன்னாள் KGB ஏஜென்ட்டான இவர் துப்பாக்கி சுடுறதுல, ஜூடோ பண்ணுறதுலன்னு ஒரு அதிரடி ஹீரோ மாதிரி இருப்பார். உலகத்திலேயே அதிகப்படியான அணு ஆயுதங்கள் இவர் தான் வச்சுருக்காரு. அமெரிக்காவுக்கே நேரடியாக சவால் விடக்கூடிய ஒரு ஆள்னா அது விளாடிமிர் புட்டினாக தான் இருக்கும். இவரோட RS செனட் அப்படிங்கிற கார் ஒரு நகரம் கோட்டை மாதிரி இருக்குது. இவருக்கு குண்டு வச்சா கூட இந்த காருக்கு ஒன்றுமே ஆகாது. லிஸ்ட்டில் இடத்துல இருக்கிறது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். உலகத்தோட சூப்பர் பவர் நாடான அமெரிக்காவோட அதிபர் பதவிக்கு இருக்கிற அதிகாரமே தனி. உலக வர்த்தகம், இராணுவம், டெக்னாலஜின்னு எல்லாத்துலேயும் இவங்க தான் தீர்மானிக்கிறாங்க. இவர் பயணம் செய்கிற தி பீஸ்ட் கார் மற்றும் ஏர்ஃபோர்ஸ் 1 விமானத்தில் இருக்கிற வசதிகளை பார்த்தாலே இவரோட பவர் என்னன்னு புரியும். ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்து இப்போ உலகத்தையே ஆட்டி படைக்கிற ஒரு தலைவராக டொனால்ட் ட்ரம்ப் இருந்துட்டு வராரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5 தலைவர்களோட யாரோட அதிகாரம் உங்களுக்கு ரொம்பவே பிரமிப்பாக இருக்குது? புட்டினா இல்லை ட்ரம்ப்பான்னு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது போல் பல சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு வேர்ல்டு ஃபை இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.